ரோஜா, நில்லுக்கா. அந்த பெரிய ஆலமரத்து பக்கம் போவாத. அங்க ஏதோ தப்பா நடக்குது. காலையில இருந்தே ஊ ஊன்னு ஒரே சத்தமா இருக்கு. அங்க ஒரு பேய் வந்துட்டுதா காடு முழுக்க பேசிக்கிறாங்க. எனக்கெல்லாம் உடம்பே நடுங்குதுப்பா. ஏன் லட்டு, நீ வேற சும்மா எதையாச்சும் கேட்டுட்டு பயப்படாத. காத்து பலமா அடிச்சா மரத்து பொந்துல சத்தம் வரத்தான் செய்யும். அதுக்கு போய் பேயே பிசாசுன்னு பீதிய கலப்பாத. நம்ம காட்டுல இல்லாத பேய் இப்போ எங்கிருந்து வரப்போகுது? இல்லக்கா, இது காத்து சத்தம் மாதிரி இல்ல. யாரோ அழுதுகிட்டே நம்மள கூப்பிடுற மாதிரி இருக்கு. அதோ பார், அங்கிருந்து குருவிங்க எல்லாம் அலறிக்கிட்டு இங்க பறந்து வருதுண்ட. எனக்கு என்னமோ பயமா இருக்குக்கா. நம்ம வேற பக்கமா போயிடலாம். அடியே பயந்தாங்கொல்லி லட்டு, இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பழமும் அந்த மரத்துல தான் இருக்கு. பயந்து ஓடினா நம்ம பட்னியா தான் கிடக்கணும். வா, அங்க போய் என்னதான் இருக்குன்னு நேர்ல பாத்துடுவோம். நான் கூட வர்றேன்ல, அப்புறம் என்ன பயம்? சரி, நீ வர்றதுனால தைரியமா வர்றேன். ஆனா நிஜமாவே அங்க பேய் இருந்துச்சுன்னா நான் உன்னை விட்டுட்டு முதல்ல பறந்துடுவேன். அப்புறம் என்ன திட்டி பிரயோஜனம் இல்ல, சொல்லிட்டேன். லட்டு, மெதுவா வா. இறக்கிய ரொம்ப படபடக்காத. அப்புறம் அதுக்கு தெரிஞ்சிடும். இதோ இந்த கிளையில உட்காந்து பாரு. அதோ அங்க பாரு, அந்த பெரிய கிளையில ஏதோ வெள்ளை கலர்ல தொங்குது பாத்தியா? ஐயோ ரோஜாக்கா, அதுதான் பேயி. பாத்தியா? தலை இல்லாம கை கால் மட்டும் ஆடுது. நான் சொன்னேன்ல, இது சாதாரண சத்தம் இல்லைன்னு. இப்ப பாரு, அது ஏதோ தின்னிக்கிட்டு இருக்கு. பேய் இப்போ நம்மளையும் தின்னுட போகுது. இரு லட்டு, பதறாத. நல்லா உத்து பாரு. அந்த பேய் என்னமோ பழத்தை எடுத்து சாப்பிடுற மாதிரி இருக்கு. பேய் எங்கேயாச்சும் பழம் சாப்பிடுமா? அதோட கை கால பாரு, நம்ம ஊரு குரங்கு கை மாதிரியே இருக்கு. எதுவும் உதைக்குதே. அக்கா, பேய்க்கு என்ன உருவம் வேணும்னாலும் எடுக்க தெரியுமா? ஒருவேளை இது குரங்கு பேயா இருந்தா என்ன பண்றது? அதோட கண்ணு பாரு, இருட்டுல எப்படி மின்னுது. எனக்கு மயக்கமே வந்துரும் போல இருக்குக்கா. கிளம்பலாம் வா. ஏய் லட்டு, இருடி. எனக்கு என்னமோ இது பேய் இல்ல, யாரோ நம்மள வச்சு செய்றாங்கன்னு தோணுது. அந்த வெள்ளை துணிக்குள்ள யாரோ ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. வா, இன்னும் கொஞ்சம் மேல போய் எட்டி பாப்போம். ரோஜாக்கா, இங்கிருந்து பாரு. மேல இருந்து பார்த்தா சூப்பரா தெரியுது. இது பேயே இல்லக்கா, நம்ம குறும்புக்கார குரங்கு குட்டி தான் அது. எவனோ போட்ட பழைய வேட்டியை எடுத்து தலையில போட்டுக்கிட்டு சீன் போட்டுட்டு இருக்கு. ஆடப்பாவி, இந்த குரங்குதானா இவ்ளோ நேரம் நம்மள ஆட்டி படைச்சுது? பாவம், சின்னஞ்சிறு பறவைங்க எல்லாம் பயந்து ஊற விட்டே ஓடிடுச்சுங்க. இதுக்கு ஒரு நல்ல பாடம் புகட்டாம விட்டா இதுக்கு துணிச்சல் அதிகமாயிடும். நிஜமாவே இது பேய் இல்லைன்னு தெரிஞ்சதும் எனக்கு செம்ம காண்டாகுதுக்கா. இந்த குரங்கு பயத்தால நான் மதியமே சரியா சாப்பிடல. இதுக்கு இன்னைக்கு இருக்கு கச்சேரி. இத சும்மா விடக்கூடாது. கரெக்டா சொன்ன லட்டு. இதுக்கு ஒரு ரிவர்ஸ் பயத்தை காட்டணும். அது பேய் வேஷம் போட்டு நம்மள பயமுறுத்துதுல, நாம நிஜமாவே ஒரு பேய் வந்து அதை பிடிக்க போற மாதிரி சீன் போடுவோம். என்கிட்ட ஒரு சூப்பர் பிளான் இருக்கு. சொல்லுக்கா, நான் ரெடி. இந்த குரங்கு பண்ற அலும்புக்கு இன்னைக்கு ஒரு எண்ட் கார்டு போட்டே ஆகணும். நீ என்ன செய்யணும்னு சொல்லு, நான் அப்படியே செய்றேன். காடு முழுக்க இத ஓட ஓட விரட்டணும். லட்டு, பிளான் என்னன்னா, அந்த குரங்கு துணிக்குள்ள இருக்கிறதால அதுக்கு வெளியே என்ன நடக்குதுன்னு சரியா தெரியாது. நான் மரத்தோட இந்த பக்கத்துல இருந்து பயங்கரமா கத்துற. நீ அந்த பக்கத்துல இருந்து காய்ஞ்ச இலைகளை அது மேல கொட்டு. அக்கா, அது மட்டும் பத்தாது. அது பெரிய குரங்கு, நாம சின்ன பறவைங்க. ஒருவேளை அது கை வச்சுதுன்னா நாம காலி. அதோ அங்க முள்ளு செடி இருக்குல்ல, அதுல இருந்து முள்ள எடுத்துட்டு வந்து அது மேல போடலாமா? செம்ம ஐடியா லட்டு. நீ முள்ள ஒவ்வொன்னா எடுத்துட்டு வந்து அந்த வெள்ளை துணி மேல போடு. முள்ள உடம்புல குத்தும்போது அது ஏதோ கண்ணுக்கு தெரியாத பேய் தன்னை அடிக்குதுன்னு நினைச்சுக்கோ. அப்போ நான் அது காது கிட்ட போய் விசித்திரமா கத்துறேன். ஆஹா, முள்ளு குத்தும்போது அது கத்தும் பாரு. அப்போ நான் மேல இருந்து, ஏய் குரங்கே, நீ செஞ்ச பாவம் உன்னை விடாதுன்னு சத்தம் போடுறேன். அது நிஜமாவே சாமி வந்து தன்னை தண்டிக்குதுன்னு பயந்துடும். சபாஷ். ஆனா ரொம்ப ஜாக்கிரத. அது கைய வீசும்போது நாம அடிபடாம டக்குன்னு எஸ்கேப் ஆறணும். ரெடியா? நம்ம காட்டுல இனி இவன் பயம் இருக்கக்கூடாது. ஆரம்பிக்கலாமா? ரோஜாக்கா, இதோ முள்ளுங்கள்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். நீ ரெடியா? அதோ பாரு, அந்த குரங்கு மறுபடியும் ஊ ஊன்னு கத்திட்டு இருக்கு. பாவம், அந்த முயல்குட்டி பயந்து ஓடுறத பார்த்து இது சிரிக்குது பாரு. இப்ப ஆரம்பிக்கிறேன். இப்போதான் சரியான டைம். நீ முதல்ல போய் அந்த துணியோட ஓட்ட வழியா முள்ள உள்ள போடு. நான் இங்க இருந்து இறக்கைய பலமா அடிச்சு காத்து வர்ற மாதிரி பண்றேன். ஏதோ பெரிய காத்து கருப்பு வர்ற மாதிரி இருக்கட்டும். சரியக்கா, இதோ போயிட்டேன். மெதுவா போய் முள்ள போடுது. ஆஹா, கரெக்டா அது முதுகுல குத்திருச்சு. பாருக்கா, அது எப்படி நெளியுதுன்னு. முதுகு சொரிய முடியாம தவிக்குது பாரு.
இன்னும் 2 முள்ள உள்ள போடுறேன். நைஸ் லட்டு, இப்போ என் ஆட்டத்தை பாரு. ரோஜா பயங்கரமா கத்துது. ஏய் குறும்புக்கார குரங்கே, மத்தவங்கள பயமுறுத்துன ஒன்ன இன்னிக்கு இந்த காட்டு பேய் விடாது. உன்னை அப்படியே முழுங்க போறேன் பாரு. ஐயோ அக்கா, உன் குரலை கேட்டு நானே பயந்துட்டேன். பாரு, குரங்கு நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. அது துணிக்குள்ள இருந்து வெளிய பார்க்க ட்ரை பண்ணுது. விடாத, நான் மறுபடியும் அது காதுகிட்ட போய் கிச் கிச்னு கத்துறேன். யாரது? யாரங்க பேசுறது? ஐயோ, என் முதுகுல ஏதோ குத்துதே. இது என்ன முள்ளா இல்ல பேய் நகமா? என்ன விட்டுருங்க சாமி. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் இப்படி செஞ்சேன். ப்ளீஸ் என்ன கொன்னுடாதீங்க. நாங்க இந்த மரத்தோட காவல் தெய்வம்டா. நீ மத்தவங்கள பயமுறுத்துனதுக்கு உன்னை இன்னைக்கு தண்டிக்காம விடமாட்டோம். உன் உடம்புல குத்துறது முள்ளில்ல, பேயோட பல்லு. இப்பவே ஓடலன்னா உன்னை இந்த மரத்துல தலைகீழா தொங்க விட்டுருவோம். ஆமா, அதோ பாரு, இப்போ உன் தலை மேல ஒரு பெரிய கல்லு விழப்போகுது. ஓடிடு, இப்பவே ஓடிடு. இல்லனா இந்த மரம் உன்னை அப்படியே உள்ள இழுத்துக்கும். ஜாக்கிரதை. வேணாம், நான் ஓடிடுறேன். ஆனா இந்த துணி மாட்டிக்கிச்சே, கண்ணு தெரியலையே. ஐயோ, யாராவது காப்பாத்துங்க. என் கால்ல ஏதோ கடிக்கிற மாதிரி இருக்கு. இது கன்ஃபார்ம் பேய் தான். என்னை இந்த போட்டு தள்ளிடும் போலயே. லட்டு, இதோ பாரு, அது தடுமாறி விழப்போகுது. நாம 2 பேரும் சேர்ந்து அந்த துணிய ஒரு பக்கமா இழுப்போம். அது பயத்துல ஓடும்போது துணி கழண்டுட்டா இதோட மானம் கப்பல் ஏறிடும். ரெடி? 1 2 3 இழு. ரோஜாக்கா, இழு. நல்லா பலமா இழு. ஆஹா, துணி வந்துடுச்சு. பாருக்கா, அந்த குரங்கு துணி இல்லாம நடுங்கி போய் நிக்குது. அதோட முகத்தை பாரு, எப்படி பேய் அரைஞ்ச மாதிரி இருக்குன்னு. இப்போ நாம பயங்கரமா சிரிப்போம். ஐயையோ, துணி இல்லாமலேயே பேய் என்ன தாக்குதே. கண்ணுக்கு தெரியாத பேய். ஆ, என்ன காப்பாத்துங்க. நான் இனிமே இந்த மரத்து பக்கமே வரமாட்டேன். ஓடிடுறேன். இந்த ஊரை விட்டே ஓடிடுறேன். பார்லடு, அது எப்படி எகிரி எகிரி ஓடுதுன்னு. கீழே விழுந்து உருண்டு பெரண்டு ஓடுது பாரு. நிஜமான பேய பார்த்தா கூட அது இவ்வளவு வேகமா ஓடி இருக்காது. நம்ம பிளான் 100% சக்சஸ். ஆமாக்கா, நம்ம சிரிப்பு சத்தம் கேட்டு மத்த பறவைங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சுங்க. அதோ பாரு, பயந்து போன முயலும் மானும் கூட மரத்துக்கு பின்னாடி இருந்து எட்டி பாக்குதுங்க. உண்மை தெரிஞ்சதும் எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. இனி இந்த காட்டுல பேய்ங்கிற பேச்சையே எடுக்க முடியாது. ஒரு சின்ன குரங்கு செஞ்ச வேலைய நாம 2 பேரும் சேர்ந்து முடிவுக்கு கொண்டு வந்துட்டோம். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நம்ம பேரு காடு முழுக்க பரவும் பாரு.